Welcome to the 8th episode of முதல் செக்மெண்டா நாகப்பதினியா எடுக்கவா? ஓகே. யாரு? ஆண்ட்ரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆண்ட்ரியா பாட்டு பாடின படங்கள் சொல்லக்கூடாது, நடித்த படங்கள் சொல்லலாம். சரியா? எத்தனை சொல்லுங்க தான் இருக்கும்? 7 படம் நடிச்சிட்டாங்களா? நடிக்கலையா? எனக்கு தெரியல, சொல்லு. என்ன எடுத்தோனே வா. சரி, ஓகே பாருங்க. 1001, பச்சைக்கிளி முத்துச்சரம், தரமணி, அநாயம் ரசூலும், அப்புறம் வந்து ஆண்ட்ரியா ஆடுகளம் இல்ல மனுஷி, வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல அந்த படம், கைசர் ஆனந்த் இயக்கத்தில், அந்த படம் பேர் மறந்து போச்சு. முடிஞ்சு வெளுக்கு அப்புறம் வெற்றிமாறன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் சொல்லுவானா, வடச்சென்னை சொல்ல மாட்டான். சந்திரா, உனக்கு அந்த பையனை தெரியுதா? பாத்தீங்களா என்ன மாதிரி இருக்காம? அந்த படம் பேர் வெற்றிமாறன், அனல் மேலே பனித்துளி. ஆமாண்ணே ஆமாண்ணே, அனல் மேலே பனித்துளி. கரெக்டா அப்படி விட்டுட்டேன். மாஸ்டர். சரி, ஓகே. ஆஷிஷ் வித்யார்த்தி. அநியாயமா இல்லையாடா? எழுதி கொடுத்திருக்காங்க நம்ம ஆட்கள், என்ன பண்றது? அதான் சொல்றேன். ஆஷிஷ் வித்யார்த்தி அவர்கள் நடித்த படங்கள். அவரே படத்தை நடிக்க விட்டு யூடியூப் சேனல்ல ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சரி விடுங்க. இருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு டெரர் வில்லனா நம்ம தமிழ் சினிமா நடிச்சவர் தான். படத்தை சொல்றது 3 படம். 5 ஆமாங்க. டேய், என்னடா நடக்குது? எப்படா? 6. சரி சொல்லுங்க. 7ன்னுவா? நான் லாக் பண்ணலாம் நினைச்சேன். நான் யாரும் இல்ல, நான் எதுவும் இல்ல. சொல்லுங்க. எனக்கு 5 தான் தெரியும். எனக்கு 3 தானே தெரியும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சரி வாங்க பாப்போம். வாங்க. தில்லு, கில்லி, பாபா, பாபா. ஐயோ ஒரு படம் நான் வந்துச்சு, போயிட்டு இருக்கு. பகவதி. அவ்வளவுதான். டைம் ஆப். பாம். வேற சொல்லு. எனக்கு தெரியும். 4 வேற சொல்லிருக்கேன். ஏழுமலை. அடுத்த நோண்டோட பெயர் இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே, இருமணம் விரும்பி துணிந்து உடையுமே, பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே. சரி, யாரு என்ன படம்? என்ன படம்ன்றது கடைசியா? ஜெயம் ரவி படமா? நீ ஜெயம் ரவியா கொண்டு வரேன்னு கேட்க கூடாது. நேத்தும் ஜெயம் ரவி, இன்னைக்கும் ஜெயம் ரவி. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜெயம் ரவி ஒர்க் அவுட் பண்ணும்போது வரக்கூடிய பாட்டா தான் இருக்கும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எம் குமரன்ல ஏதாவது இது ஒர்க் அவுட் தான், ஆனா அது வந்து இது வேற மாதிரியான ஒர்க் அவுட். பேராண்மையும் கிடையாது, எம் குமரன் கிடையாதா? வேற மாதிரி ஒர்க் அவுட்னா என்ன படம்? சம்திங். ஆடா ஆமனே. ஆகாயம் மெத்தனை நாள் மண் மீது இல்லாமல். இப்ப அந்த வரி அப்படியே அந்த கோர்வையா பாருங்க. இது நெருப்பில் செய்த இரும்பு வளையுமே, இருமணம் விரும்பி துணிந்து உடையுமே. என்ன பாடுனானுங்களா? டேய், ஐயோ கிடையாது. அதேதான். ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? எல்லாருக்கும் என்னென்னவோ கனவு இருக்கு. அட, யாருக்கு யாரதான் பிடிச்சிருக்கு? இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்லிருங்க. இவ விளக்கேத்த எங்க வீடு தவம் கிடக்கு. சண்டைக்கோழி. வெரி குட். பாருங்க, பாட்டுதான் தெரியுது. என்ன தெரிய மாட்டேங்குது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும். நம்ம முறைப்படி போட்ட முதல் செக்மெண்ட் முதல் ரவுண்டு போயிருவோம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், குட்டி கேரக்டர், பட் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் படத்துல. குட்டி கேரக்டர் தான். ஹீரோவுக்கு வந்து
எப்போ ஹீரோவை அந்த கேரக்டர் பார்க்குதோ அப்போல்லாம் அட்வைஸ் பண்ணும், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரி. அப்படியான ஒரு கேரக்டர். ஆனால் அது வந்து ஃபன் தான். உனக்கு எதுக்கு இந்த வேலை சொன்னால் கேட்குறியா அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஒன்று. இன்னொரு கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ரொம்ப வருஷமா ஹீரோவும் அந்த நெகட்டிவ் கேரக்டரும் பழக்கமாக இருக்கும். ரொம்ப வருஷம் அந்த அந்த கேரக்டருக்காக ஹீரோ நிறையா பண்ணுவாப்புல. ஆனால் கடைசியாக அந்த கேரக்டர் வந்து ட்விஸ்ட் அடிச்சிடும் ஹீரோக்கே. மூணாவது கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை பற்றி ஒரு விஷயம் வெளியே வரும்போது தான் ஹீரோவோட ஹைப் இங்கே கூடும். சூப்பர்ரா, செம வேலைக்காரன்டா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே அப்படியே அனல் பறக்கும் அந்த ஹீரோ பண்ண காரியத்தினால. ஹீரோ வந்து இந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ஒரு கெட்ட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிடும். முதல்வனா இல்லையா? 3 கேரக்டர் தான். கோவா? வெரி குட். எனக்கு இந்த அரசியல் படம் பத்திரிகை துறைன்றது எனக்கு நீ சொல்றத வச்சு நான் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டேன். கோவாதான் முதல் கேரக்டர். நான் சொன்னேன் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க கேரக்டர். அதான் அந்த பத்திரிகை சீனியர் போட்டோகிராஃபர் ஒருத்தர். அவரு நான் சொல்லல, அவர் வந்து திட்டிட்டு தான் இருப்பாரு, அட்வைஸ் பண்ண மாட்டாரு. எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாம என்னோட கோயில்களோன்னு வந்துடுறியா? சைலபதி சாரா? என்னப்பா இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற? என் கூட ஆன்மீக அஞ்சலுக்கு வரலாம்ல? கோவில் குளம்னு போட்டோ எடுத்து புண்ணியத்தையாவது சம்பாதிச்சுக்கலாம். சைலபதி சார் மாதிரி ஒரு கேரக்டர். நான் எங்கிருந்து இந்த சைலபதி சார்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சினிமா விகடன் ஃபாலோ பண்றவங்களுக்கு சைலபதி சார் யார் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சின்னதா நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க யோசிங்க. பதிவு பண்ண விரும்புறேன். விகடன்ல சக்தி விகடன்ல சைலபதி சாருடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. மேகசின்லயும் யூடியூப் சேனல்லையும். ஸோ சக்தி விகடன் யூடியூப் சேனல் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு தான் எங்கள் சைலபதி சார். இந்த இடத்துல எப்படி ஒரு அழகா ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண பாத்தீங்களா? சக்தி விகடன் பிளஸ் சினிமா விகடன். நம்ம அந்த கொலாபரேஷன் மறந்துட்டோமேடா. இந்த கொலாபரேஷன் ஆமாண்ணே. ஓகே, இதுதான் முக்கியமான கொலாபரேஷன். என்னன்னா விகடனோட ஒரு புது ப்ராடக்ட் லான்ச், விகடன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ நடந்து முடிந்த அவல் விருதுகளில் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா விகடன் பிளே அப்படின்றது தான். படிக்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை படிக்கிறதுக்கு வந்து இப்பயான விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ நம்மளே வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதனால ஆடியோ புக்கா கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு போய் இன்டர்வியூஸோ இல்லை படமோ பார்த்து அப்பதான் புரியுன்றனால அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால காஸ்டும் அதிகமாக வந்துருச்சு. நிறைய பேர் வந்து அதுலயே மணிக்கணக்கான வீடியோ பண்றாங்க. சோ அப்படி விகடன் பிளேல நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெஷலா என்ன விஷயம் அப்படின்னா ஆனந்த விகடன்ல ஒரு 110 வாரங்களுக்கு மேலாக வெளியான நீரதிகாரம் அப்படின்ற தொடர், வெண்ணிலா அவர்கள் எழுதின நீரதிகாரம் அப்படின்ற தொடர் வந்து ஆடியோ வடிவில் விகடன் பிளேல இருக்கு. ஸோ வந்து பெரிய புக்கா இருக்கு, நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆடியோ ஃபார்மேட்ல வந்து கேட்கறதுக்கான வசதியோட அது இருக்கு. அது நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு மாதிரியான வரலாற்று புதினங்களுமே வந்து ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. சில மேகசின்ஸுமே வந்து நம்ம இது பண்ண முடியல, படிக்க முடியல அப்படின்னா வந்து அதுவும் ஆடியோ ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் பல ஃபீச்சர்ஸோட நிறைய விஷயங்கள் வந்து விகடன் பிளேல அப்டேட் ஆகிட்டே இருக்கு. விகடன் பிளே விகடன் ஆப்ல இருக்கு. விகடன் பிளேவை பயன்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்களும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னெல்லாம் புதுசா விகடன் பிளேல நாங்கள் அப்டேட் பண்றோம் அப்படின்றதையும் வந்து அப்டேட் பண்றோம். இப்போ என்னோட படம். ஓகே சொல்லுங்க. முதல் கேரக்டர் நான் ஒன்ன மாதிரி வந்து சுத்தி உழைக்கல, மெயினாவே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஹீரோ ரொம்ப சைலண்டானவர். எல்சன் படம். ரொம்ப சைலண்டானவர், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு ஆளா இருப்பாப்ல. சரி. ஆனா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாப்ல. குரு யார்ட்டையும் பேசாம சரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பாப்ல. இது வந்து ஹீரோட கேரக்டர். காதல் கொண்டேன். சரி. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஹீரோவுக்கு வந்து டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிரும். ஹீரோ வந்து இந்த கேரக்டருக்கு டக்குன்னு பிடிச்சிடும். ஆனா ஹீரோ தான் கொஞ்சம் சைலண்டான ஆளாச்சு. ஆமாங்க. அதான் கொஞ்சம் டைம் எடுப்பாப்புல. ஆனா ரொம்ப திக்கா ஃப்ரெண்ட் ஆயிடுவாப்புல. ஓகேவா? பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆகி பழக ஆரம்பிச்சதால இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்த ஒரு கேரக்டர் தான். திடீர்னு பார்த்து ஹீரோ கிட்ட வந்து பேசாம போயிடும். ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான் அந்த கேரக்டர். ஆனா திடீர்னு ஹீரோ கிட்ட பேசாம போயிருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் படத்துல. வேற க்ளூல இல்ல, இதான் மொதல் க்ளூ. ஏன்னா எடிட்ல வேற க்ளூனா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 க்ளூ கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளூ.
ரோலிங்க வேற என்ன இன்ட்ரோவர்ட் ஆக்கிருப்பாங்க. இல்ல திடீர் லைட்டு கிட்ட வருது. சாய் அது சாயாம தான் இருந்துச்சு. சாயிர மாதிரி இருக்கு வந்து சாச்சிட்டு போயிட்டியா? சரி சரி ஓகே ஓகே ஓகே. புதுசா கருக்குன்றுச்சு. இல்ல புடிச்சே. ஆமாண்ணே ஆமாண்ணே. மயில் தோகை மாதிரி மேல. சரி ஓகே. ஹீரோ இன்ட்ரோவர்ட். குழு சொல்றேன். நான் ரெண்டாவதா சொன்னேன்ல ஒரு கேரக்டர், அது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது. அனிமல். அனிமலா இருக்கலாம், பெட்டா இருக்கலாம். என்ன உயிரே இருக்க ஹியூமன் கிடையாது, உயிரும் இருக்காது. உயிரும் இருக்காதா? உயிரும் இருக்காது. கெட்டு போய் பார்க்கலாம். உயிர் இருக்காதா? என்ன சொல்றது, இது வந்து ஒரு புது முயற்சிடா தமிழ் சினிமால. புது முயற்சி. புது முயற்சி தமிழ் சினிமால யார் பண்ணுவா? எந்த டேரக்டர் பண்ணுவாரு? சங்கரையா பண்ணுவாரு. இந்த லோ பட்ஜெட்ல. லோ பட்ஜெட்ல பண்ணுவாரு. ஆமா, யார் பண்ணாரு? லோ பட்ஜெட்ல யாருன்னு எல்லா படமும் புது முயற்சியா பண்ணுவாரு ஒரு டேரக்டர். எல்லா படமும் பார்த்திபன் ஐயா. எங்க ஐயா பார்த்து எல்லா படமும் கிடையாதுடா. இவர் எல்லா படமும் அப்படிதான். ஐயா இவரு சக்தி சௌந்தரராஜன் அவர் எடுத்த படம் தான் புது முயற்சி படம். அது அவர் எடுத்த படம் நாய்கள் ஜாக்கிரதை, டிக் டிக் டிக்கு, மிருதன், கேப்டன், நடுவுல வேற என்ன படம் இருக்கு? எல்லா படத்தையும் சொல்றேன், இந்த படத்தை மட்டும் விட்டாங்க. நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன், டிக் டிக் டிக். நீ சொல்லாதீங்க, நான் தான் சொல்றேன். என்ன விளாட படம்? நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன், டிக் டிக் டிக்கு. அதுக்குள்ள யாரு? டெடி. இவனை வச்சுதான் சொன்னேன் டெடின்னு. தெரியுமே தோணுச்சு, நான் சொன்னேன். நாய்க்குட்டினே கடைசியா என்ன கேள்வி அப்படின்றத அவங்களுக்கு நேத்து சொன்ன படத்துக்கான விடை என்ன அப்படின்றதுக்கான படங்கள் இங்க வந்து நேரம் வந்துரும். என்ன சொன்னோம்? அது வந்திருக்கும். அது ஏற்று போட்டு நமக்கு சொல்லணும்ல. என்ன நேத்து நம்ம என்னன்னே சொன்னோம்? திருச்சிற்றம்பலம் சொன்னோம். திருச்சிற்றம்பலம். வெரி குட். இப்ப தெரியுதா? தெரியுது. சரி ஓகே. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? முதல்ல ஹீரோ கேரக்டர். ஓகே. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. பயங்கர ஒரு நல்ல துருன்னு நல்லா அழகா சாமிங்கா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவன். ஓஹோ. இது வந்து கிராமத்து இளைஞன். ஸோ கிராமத்தில் நடக்கிற கதை தான். ஸோ கிராமத்து இளைஞன் இவர். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? கிராமத்து இளைஞன் கல்லூரி மாணவன்லாம் பல படங்கள் வந்திருக்கு. அதான் அடுத்தது கேட்டு சொல்லும் போது எந்த படம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்த கேட்ட சொல்லு. கிராமத்துல ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அந்த தொழில் அவருக்கே முதல்ல தெரியாது. ஆனா அதை நிறைய பேருக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு பவலாளர் இருப்பாப்ல. ஓகே. இன்னொரு குறிப்பு, இவருக்கும் ஒரு விலங்குகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் இருக்க ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. தண்ணியில கண்டம் மாதிரி. ஆமா, தண்ணியில கண்டம் மாதிரி விலங்குல கண்டம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரெண்டாவது கேரக்டர். ஓகே. மூணாவது கேரக்டர் என்ன அப்படின்னா ஹீரோயினோட அப்பா. ரைட்டு. அப்பானால என்ன ஆகும்? அப்பனால ஹீரோவுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் தெரியவாப்ல. ஹீரோவுக்கு வில்லன் வில்லனா தான் தெரியவாப்ல. ஆனா வந்து இவர் வந்து ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது. ஹீரோயினுக்கு அப்பா, ஆனா ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது. ஆனா அப்பா இல்ல. ஆமா. ஓஹோ. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க படமும் தெரிஞ்சிருக்கும். சரி, அது நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த வழியை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ரைட். ஸோ அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. ஃபார்ம். எந்திரிக்க போலாம். இன்ஸ்பெக்டர், வீடு வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க.